வெல்கம் டு அவர் சேனல். ருத்ரன் மார்னிங் இன்றைக்கி தலைக்கு குளித்ததுனால நேரத்தோடயே தூங்கிட்டான். ஸோ அப்போவே என்னுடைய ஒர்க்கெல்லாம் சைட் பை சைட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை அப்படின்னா மோஸ்ட்லி அவங்க பெரியப்பா வீட்டில் இருப்பான். பசங்க கிளம்பி வந்தோடனே அவங்களோட விளாண்டுட்டு இருப்பான். சாப்பாடுமே அவங்க சாப்பிடும்பொழுது என்ன நான் செஞ்சு கொடுக்குறேனோ அதை கொண்டு போய் கொடுத்தேன்னா அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். அப்படி இல்லைனா அவங்க பெரியம்மா இட்லியோ தோசையோ ஊற்றிருந்தாங்கன்னா அதையும் கொடுக்க சொல்லுவேன். அப்போ அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அவன் பார்த்துட்டு அவனும் சாப்பிடுவானே அப்படிங்கிறதுனால சாப்பாடு கொடுத்தா அவங்களோட உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவான். அவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான்னு சரியாக சாப்பிட மாட்டானோன்னு எனக்கு ஒரு தாட்டு. சரின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 விட்டு திரும்பவும் ஒரு தடவை நான் ஊட்டி விடுவேன். சாப்பிடணுன்னு அவனுக்கு வயிறு நிறையல அப்படின்னா திரும்ப நான் சாப்பாடு விட்டு விட்டால் சாப்பிடுவான். அப்படி இல்லை வேண்டான்னு சொன்னால் நான் கம்பல் பண்ண மாட்டேன். ஏன்னா பால்வாடி போனால் அங்கே கண்டிப்பாக சத்து மாவு அவங்க பெரியம்மா கொழுக்கட்டை வேக வச்சு கொடுப்பாங்க. ஸோ கொழுக்கட்டை சாப்பிடுவான். அது சாப்பிடணுங்கிறதுனாலயே அவனை நான் கம்பல் பண்ண மாட்டேன். அதே மாதிரி கஞ்சி கொடுத்துருவேன். சாதம் வடித்த கஞ்சி இருக்கும், அது ஒரு பாட்டிலில் கொடுத்துருவேன். தண்ணி ஒரு பாட்டில் கொடுத்துருவேன். ஸ்நாக்ஸ் என்ன இருக்கோ அதை கொடுத்துருவேன். ஈவினிங் நான் வர்ற வரைக்கும் அவன் சாப்பிடாம இருப்பானே அப்படின்றதுனால மதியானம் லஞ்சு சாப்பிட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அவனுக்கு அவங்க பெரியம்மாட்ட கையில் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அதனால் அவனுக்கு பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் ஏதாவது ஊட்டி விடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்ட பால் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடுவான். இன்றைக்கி ஈவினிங் அது மாதிரி பசிக்குதுன்றனால நாங்கள் டீ சாப்பிட்டு குடிக்கும்பொழுது பிஸ்கெட் கேட்டால் ஸோ அதை ஊட்டி விட்டோம், சாப்பிட்டான். வெளியில் எங்களோடைய கொஞ்சம் நேரம் கார்டனில் விளையாடணுன்றதுனால பூ இருந்துச்சு, அதை பறித்து எங்கள்கிட்ட கொடுத்து தான் விளையாண்டுட்டு இருந்தான். நான் கொஞ்ச நேரம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வெளியில் கூப்பிட்டு போகிறேன், நாங்கள் அவங்க பெரியப்பா டியூஷனுக்கு பசங்களை கூப்பிட்டு போகும்போது இவனும் போகணுன்னு சொன்னதுனால நான் விட்டுட்டேன். நைட் ஆகிடுச்சுனா தான் மோஸ்ட்லி வெளில அனுப்ப மாட்டோம். அது வரைக்கும் வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்டானா அடிக்கடி வெளில அலோவ் பண்ண மாட்டோம். எப்போவாது மட்டும் பசங்களோட போகணுன்னு ஆசைப்பட்டானா அனுப்புவோம். இல்லைனா வீட்டில் என்னுடைய தான் நான் வச்சுக்குவேன். அந்த மாதிரி இன்றைக்கி டியூஷனுக்கு அவனும் போகிறேன்னு சொல்லி போனால் நான் அதனால் நைட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடலாம், அவன் வந்தோடனே நேரத்தோடு ஊட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டின்னர் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன். அவனுக்கு மோஸ்ட்லி 7:30 8 ஊட்டிடுவேன். அப்படி இல்லை என்னைக்காவது கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஏன்னா நைட்டு அவன் தூங்க 10 மணி ஆகிடும், 10 கிட்ட ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அவன் லேட் பண்ணால் மட்டும்தான் லேட் ஆகும். இல்லைனா நான் மோஸ்ட்லி 6:30 7:30 அவனுக்கு நைட் டின்னரே முடிஞ்சிடும். நாங்களுமே 8:15 நைட்டு சாப்பிட்டு முடிச்சிடுவோம். தம்பி அதுக்குள்ளார விளையாடுறதெல்லாம் என்ன அவன்கிட்ட பிடிச்சது அப்படின்னா அப்சர்வேஷன் நல்லா பண்ணுவான். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுக்கு எது சரி எது தப்பு, எதுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே புரியும். ஸோ தலையை கரெக்டாக ஆட்டுவான். வேணுமா அப்படின்னா வேணும்னு சொல்லுவான், வேண்டான்னா வேண்டான்னு கரெக்டாக சொல்லிடுவான். இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவனுக்கு மோஸ்ட்லி நாங்கள் சாய்ஸ் கொடுப்போம். அவனாகவே அது ரெஸ்பான்ஸ் புரிஞ்சு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை ரெஸ்பான்ஸ் பண்ணி அவன் சொல்லுவான். ஈவினிங் கொஞ்சம் நேரம் அவங்க அப்பாவோட விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த எடுத்த வீடியோ தான். அவங்க என்ன பண்ணுறாங்களோ திரும்ப அதை பண்ணணும்னு சொல்லி அவன் எடுத்தான்.